இன்றைய ஆன்மீக தகவல். அசுரர்கள் என்று சொல்கின்றோம். இந்த அசுரர்களும் இறைவனை வணங்கி பல வரங்களை பெற்றுவிடுகிறார்கள். இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர். இறைவனாகப்பட்டவர் தன்னை வணங்குகின்ற அத்துணை பேருக்கும் வரங்களை கொடுத்து விடுகின்றார். அசுரர்கள் தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு தெய்வத்தை நோக்கி தவம் செய்து வரம் பெற்று விடுகிறார்கள். அந்த வரங்களால் தேவர்களுக்கு பின்னாளிலே பிரச்சனைகள் ஏற்படும் போது தெய்வங்கள் தான் வந்து காக்கின்றன. அதுபோல் இந்த அசுரன் தாரகன் இருக்கின்றான் அல்லவா, அந்த அசுரன் தாரகனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கின்ற இந்த வைகுண்ட லோகத்தையே ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. நம்ம எல்லாம் காக்கின்ற பெருமாள் அவர் இருக்கின்ற வைகுண்ட லோகத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற மிக பயங்கரமான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. தன்னுடைய படைகளை வைகுண்டத்தை நோக்கி திருப்பினான். தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற படையை பார்த்து ஸ்ரீதேவியும் மகாலட்சுமியும் கலங்கி போனார்கள். அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார்கள், பிரபு என்னது, பாருங்கள் இப்படி அசுரர்கள் நம்மை நோக்கி வருகின்றார்களே என மகாலட்சுமி கவலை கொண்டார். நீங்கள் என்னவென்றால் அவர்களை தடுக்க முற்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே என மகாவிஷ்ணுவிடம் கேட்டாள் மகாலட்சுமி. உங்களுக்கு இந்த ஆதிசேஷன் மீது படுத்து விட்டால் வீடு வாசல் பற்றிய கவலையே கிடையாதா, சென்று பாருங்கள் என பதட்டத்தோடு கூறினாள் மகாலட்சுமி. மகாவிஷ்ணு சிரித்தார். தேவியே, நான் கண்மூடி இருந்தாலும் உலகத்திலே நடப்பதை கவனிக்க தவறவில்லை. ஆகவே சில சமயங்களிலே நாம் பக்தர்களை சோதிக்கின்றோம், சில சமயம் பக்தன் நம்மை சோதிக்கின்றார். இந்த அசுரர்கள் பெரும் தவம் செய்து முக்கண்ணனான மைத்துனரிடமே சிவபெருமானிடமே வரம் பல பெற்றுவிட்டார்கள். அவர்கள் வரம் பெற்ற வரமானது இப்போது வேலை செய்கின்றது. ஆகவே நான் என்ன செய்ய முடியும் யோசிக்கின்றேன் என பெருமாள் மகாலட்சுமி தாயாரை சமாதானப்படுத்தினார். ஆகவே அவர்கள் வரம் பல பெற்றுவிட்டதால் அவர்களை இப்போது என்னால் எதுவும் செய்ய முடியாது. வேண்டுமானால் நானும் அவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுக்கலாம் என சொன்னார். வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று மகாலட்சுமி தாயாரை சமாதானப்படுத்திவிட்டு கண்களை அப்படியே மூடிக்கொண்டார் மகாவிஷ்ணு. அசுரப்படையானது இப்போது வைகுண்டத்தை முற்றுகையிட்டு விட்டது. மகாவிஷ்ணு அனைத்தும் அறிந்தவர். அவர் சயனத்திலே ஆழ்ந்திருப்பதென்ன தூக்கத்துக்கு ஒப்பானதா என்ன? இல்லையே. சர்வவியாபியான அவருக்கு தூக்கம் ஏது? உலகை பாதுகாக்கின்ற பெரும் பொறுப்பிலுள்ள அவர் அந்த கணம் ஆவேசமாக எழுந்தார். தனது பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கையும் நந்தகம் என்கின்ற கத்தி, கௌமோதகி என்ற கதாயுதம், சுதர்சன சக்கரம், சாரங்கம் என்ற வில் ஆகிய ஆயுதங்களோடு அசுரப்படைகளை அழிக்க புறப்பட்டார். சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாதென தெரிந்தாலும் சிவனுடைய அருள் பெற்றவர்களுக்கு தனது அருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்களை சந்தித்தார். ஆனாலும் அவர் அருளை பெறுவது அவ்வளவு சுலபமானதா? சூரர்களுடன் கடும் போரிலே இறங்கிவிட்டார் நாராயணன். 12 ஆண்டுகள் கடும் போராட்டம் நடைபெற்றது. எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த நாராயணன் அவர்களுக்கு அருளும் நோக்கிலே தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவினார். அது தாரகாசுரனுடைய மார்பிலே பதக்கமாக பதிந்தது. நாராயணன் தாரகனிடம், சூரனே, நீ சிவனிடம் பெற்ற வரத்தை நான் அறிந்திருந்தாலும் உனக்கு அருளும் நோக்கிலேயே சக்கராயுதத்தை பரிசாக தந்தேன். உன் இஷ்டம் போல் இந்த லோகத்தையும் உனதாக்கி கொள்ளலாம் என்றார். தாரகன் அவரிடமிருந்து விடை பெற்றான். பின்னர் சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் ஆகிய சகோதரர்கள் நந்திகேஸ்வருடைய அனுமதியோடு சிவபெருமானை சந்தித்து ஆசி பெற்றனர். சகல அண்டங்களையும் வென்றது குறித்து கூறினர். சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி
ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு தலைவரை நியமித்த பின்னர் அவற்றின் நடுநாயகமாக விளங்கும் ஓரிடத்திலே கோட்டை கட்டி ஆட்சி செய்ய அனுகிரகம் செய்தார். மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் ஓடினார்கள். பரந்தாமா, பரமசிவன் தான் அசுரர்களுக்கு வரங்களை தந்தார் என்றால் தாங்களும் இப்படி தங்களுடைய சக்கராயுதத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டீர்களே, இது நியாயமா? இதன் மூலம் அசுரர்களுடைய ஆட்சியானது கொடுங்கோல் ஆட்சியாக ஆகி தேவர்களை அழித்து விடாதா என அவர்கள் புலம்பினார்கள். அவர்களிடம் பரந்தாமன் சொன்னார், தேவர்களே, முன்பொரு முறை பரமசிவனின் மாமனார் தட்சன் நடத்திய யாகத்திற்கு அந்த லோகாதிபதியினுடைய அனுமதியின்றி சென்றோம். அவன் கொடுத்த அவிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டோம். அந்த பாவத்தின் பலன்தான் இப்போது உங்களை மட்டுமல்ல என்னையும் சேர்ந்து கொண்டது. அதன் பலாபலனை நாம் இப்போது அனுபவிக்கின்றோம். பரமேஸ்வரன் போட்டுள்ள இந்த முடிச்சை அவிழ்க்க அவரால் தான் இயலும். தவறு செய்த நாம் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்றார் மகாவிஷ்ணு. பரந்தாமனுடைய பேச்சிலே இருந்த நியாயத்தை உணர்ந்த தேவர்கள் தலை குனிந்தனர். 10 நிமிட நேரம் செய்த ஒரு தவறுக்காக 108 யுகங்கள் அசுரர்களுடைய கொடுமைக்கு ஆளாக நேர்ந்ததே என வருந்தினார்கள். ஆகவே நாம் சிறிதாக செய்கின்ற ஒரு செயல் பின்னாளிலே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். ஆகவே எந்த ஒரு செயலை செய்யும் போதும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த செயல் மூலம் நமக்கு துன்பம் ஏற்படும் என்பதை அந்த செயலை நாம் செய்யும் போதே நம்முடைய மனசாட்சியானது நமக்கு சொல்லும். அப்படி மனசாட்சி தடுக்கின்ற விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. இதனை நாம் மனதிலே கொண்டு விட்டால் அன்றைக்கு தேவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்கள் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஏற்படாது. தேவர்கள் முன்பொரு முறை செய்த அந்த ஒரு சிறிய தவறின் காரணமாக பின்னாளிலே மிகவும் துன்பப்பட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட துன்பங்கள் நம்மை சேராமல் இருப்பதற்கு அன்றன்று நாம் செய்கின்ற காரியங்களிலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். எதை செய்தாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற ஒரு மனதோடு செயல்களை செய்தால் நாம் செய்கின்ற செயல்களின் மூலம் நமக்கு நன்மையே விளங்கும் என்பது இந்த கதையின் மூலமாக நமக்கு நிரூபணமாகின்றது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.